பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இயேசுடைய துதியை யார் சொன்னங்க? மற்றவங்களா? நாம தாங்க சொல்லணும். அவருக்காக தான் நம்மளை ஏற்படுத்தியிருக்காராம். அவருடைய துதி எப்பொழுதுமே நம்மளுடைய நாவல இருக்கணுங்களா? எப்படிங்க? நானே அழையும் கண்ணீருமா இருக்கேன், என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கு, என் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா, எனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது, ஒரே என் வாழ்க்கையில் அப்படி இப்படின்னு அப்படி புலம்பாதீங்க. நம்ம யோபு எடுத்துக்கோங்க. அவர் வாழ்க்கையில் இல்லாத கஷ்டங்களா அவர் பார்க்காததுங்களா? எல்லா சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்துவை நம்ம யோபு மறுதளிக்கவே இல்லைங்க. இயேசு மீது கடைசி வரைக்கும் அவர் ரொம்ப விசுவாசமாகவும் இருந்தார், இயேசுவை துதிச்சுட்டும் இருந்தார். நாமளும் புலம்பாம இயேசுவின் நாமத்தை எப்பொழுதுமே மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம நார்மல் லைஃப்பில் தாங்க இருப்போம். இருக்கிற இடத்துல தெரிஞ்சவங்க கிட்ட, உறவினர்கள், நண்பர்கள், வேலை பார்க்குற இடம், எங்கே வேணா இருக்கலாம். இயேசுடைய நாமம் மகிமை அடைய அவருடைய வார்த்தைகளை நம் நாவினால் நாம் என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்கு அறிக்கையிட வேண்டும். ஏதோ இந்த உலகத்துக்கு வந்தப்பா, ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்தப்பா, குழந்தைங்க பிறந்தாங்க, அடுத்த ஜென்ரேஷன் உருவானது, அவ்வளோதான்ப்பா வயசாச்சு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. எதற்கு வந்தோம்? அவருக்காக தான் நம்ம எல்லாரையுமே அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அவரோட துதி எப்பொழுதுமே நம்ம நாவல இருக்கணும். அதற்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஏனோ தானோன்னு அப்படியே அப்படியே போயிடக்கூடாதுங்க. அவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர்களாய் நம்ம இருக்கணும். இயேசுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி வேணா இருக்கலாம். அவர்கிட்ட ஒப்படைங்க. உங்களை நீங்கள் அவர்கிட்ட அர்ப்பணித்து பாருங்க, அவரை துதிச்சு பாருங்க, அவர் வார்த்தையை மற்றவர்களிடத்துல சொல்லி பாருங்க. நீங்களும் என்ன மாதிரி ஜாலியாக இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம். God bless you.